வணக்கங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாளைக்கு அமாவாசை, அனுமன் ஜெயந்திங்க. எப்போவுமே மார்கழி மாதத்தில் வர அமாவாசையில் மூல நட்சத்திரமும் அமாவாசையும் சேர்ந்து வர அன்றைக்கி தான் அனுமன் ஜெயந்தி வருங்க. நாளைக்கு தவறாமல் எல்லோரும் ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக செய்யுங்க. குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை, தொழில் வளர்ச்சி, கல்வியில் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, வெளிநாடு யோகம், இது அனைத்தையுமே கேட்டபடி உடனே கொடுக்கக்கூடியவர் ஆஞ்சநேயருங்க. சுந்தரகாண்டம் முக்கியமாக நாளைக்கு ஒரு தடவையாவது உங்களுடைய வீட்டில் நீங்கள் படிங்க. ஸ்ரீராம ஜெயம் 108 தடவை, 1008 தடவை, எவ்வளோ முடியுமோ அவ்வளவு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எழுதுங்க. அப்படி இல்லைன்னா ஸ்ரீராம ஜெயம், நாம ஜெயமாவது பண்ணுங்க. சீதாதேவியுடைய துயர் தீர்த்தவர் ஆஞ்சநேயர். நம்மளுடைய கஷ்டத்தையும் அவர்கிட்ட சொல்லி மனதார 2 சொட்டு கண்ணீர் விட்டு பிரார்த்தனை பண்ணும் பொழுது அந்த கஷ்டங்களையும் தடைகளையும் தவிடு பொடி ஆக்கிடுவாருங்க. அனுமன் ஜெயந்தியை எப்படி வழிபாடு பண்ணணும், என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேங்க. அதை ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன், மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க.